ஓகே, இப்போ பாருங்கள், லம்ப்ரைஸ் செய்கிறதுக்கு எல்லாமே எல்லா கரீஸும் எல்லாம் நாங்கள் இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். இதில் வந்து சிக்கன் இருக்குது, இது வந்து லேம்ப், இது வந்து கத்திரிக்காய், முட்டை வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது ப்ரான்ஸ், இது கட்லெட் பண்ணியிருக்கோம். பப்ரிக்கா அல்லது கேப்சிகம். பப்ரிக்கா கிடைக்கலன்னா கேப்சிகம் வச்சு நீங்கள் இது செய்யலாம். இது வந்து நல்ல உப்பு புளியோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன். யூஸ்வலாக ஸ்ரீலங்காவில் வந்து முத்து சம்பா அரிசி இல்லைன்னா சீரக சம்பாவில் வந்து லம்ப்ரைஸ் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் பஸ்மதியில் செய்திருக்கிறேன். இது பஸ்மதி வேக வைக்கிறப்போ சாதாரணமாக நீங்கள் ரைஸ் வேக வைக்கிற மாதிரியே 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வச்சு நீங்கள் வேக வைக்கலாம். அப்படி வேக வைக்கும் போது இந்த பண்டன் லீவ்ஸ், அதாவது ரம்பை, ஒரு 1-2 இலை அதில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் தேவையான மற்ற பொருட்கள் பார்ப்போம். வாழை இலை வீட்டில் இருந்தாலுமே கூட இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பார்சல்ஸ் செய்ய வேண்டி இருக்கிறதால அந்த வாழை இலை உபயோகப்படுத்த முடியாது, அது போதாது. ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கிறேன் கடையில். இது வந்து கடைகளில் இங்கே சைனீஸ் ஷாப்ஸில் கிடைக்கும் ஃப்ரோசன் வாழை இலை. ஸோ அதை தான் நான் இப்போ வாங்கியிருக்கிறேன். வாங்கி எல்லாம் நல்லா கழுவி அதை துடைச்சி ஒரு பார்சல் கட்டுறதுக்கு ரெடியாக நான் இப்போ வச்சுருக்கிறேன். மற்றது எங்களுக்கு தேவையானது வந்து அலுமினியம் ஃபாயில். இது எப்படி ரெப் பண்ணி எப்படி ஓவனில் வச்சு பேக் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அலுமினியம் ஃபாயில். இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து நான் 2 பீசஸ் முதல்ல எடுக்கிறேன் இதில். ஏன்னா இது வந்து இந்த லம்ப்ரைஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அது கொட்டிடாமல் கிழிஞ்சு போகாமல் பிரிஞ்சு போகாமல் அது இருக்கணும். அதுக்காக நான் 2 பீசஸ் முதல்ல போட்டேன். ஒரே அளவு ஸோ இதில் வந்து இப்போ வாழை இலையை வைக்கணும். ஒரு இலையை இப்படி வைக்கலாம், இன்னொரு இலை வந்து இப்படி வச்சுக்கலாம். இது போதும். ஸோ இதை வந்து இதே அளவுக்கு வந்து நீங்கள் வேணால் இப்படி கட் பண்ணி கூட எடுக்கலாம். ஸோ இது இந்த இலை வைக்கிறப்ப பாருங்கள், இது வந்து ஓவர்லேப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். முதல்ல இதில் ரைஸ் வைக்கலாம். இப்போது ரைஸ் வந்து சர்வ் பண்ணுறப்ப என்ன செய்யணும்னா, இந்த இதில் இருக்கிற இந்த பண்டன் லீஃப் அதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். இது வந்து அதில் இனி அவசியம் இல்லை. பாருங்க, சிக்கன் கறி, இது இந்த குழம்பு ரொம்ப கடகடன்னு இருந்தால் அது வந்து அது கஷ்டம், நீங்கள் பேக் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் எல்லாமே ட்ரை கரீஸாகவே வச்சுருக்கேன். இது வந்து லேம்ப், கத்திரிக்காய், எங்களுடைய கத்திரிக்காய் தெல்தாலா. ஸோ இதில் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லாயிருக்கும், வெங்காய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ரான்ஸ். இப்போ ஒரிஜினல் லம்ப்ரைஸில் வந்து ப்ரான்ஸ் எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது வந்து சாப்பாடுன்றது வந்து எங்களுடைய டேஸ்ட்டுக்கு தான் சாப்பாடு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து லம்ப்ரைஸில் வந்து பீஃப் போக் எல்லாம் வைப்பாங்க. நாங்கள் அது உபயோகப்படுத்தாதபடியாக நம்ம வீட்டில் என்ன உபயோகப்படுத்துகிறோமோ அதை தான் நான் இப்போ இங்கே சமைச்சிருக்கிறேன். ஸோ அடுத்தது கேப்சிகம். இது வந்து அந்த நெத்திலி கருவாடு போட்டு செய்த கேப்சிகம். இது வந்து உண்மையிலேயே இட்ஸ் அ ரைஸ் புலன்னு தான் சொல்லணும். இது பக்கத்தில் இருந்தால் நிறைய சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இது ரைஸ் புல் பண்ணும். நல்ல உப்பு புளி எல்லாம் இருக்கும் இதில். அது கொஞ்சமாக வச்சா போதும். அதுதான் நான் அதுக்கு டீஸ்பூன் வச்சுருக்கேன் சர்வ் பண்ணுறதுக்கு. அடுத்தது முட்டை, பாயில்டு எக். அப்புறம் வந்து கட்லெட்ஸ் வந்து 2 கட்லெட்ஸ் வைக்கலாம். ஓகே, இவ்வளோதான். ஸோ இது வந்து கவனமாக நீங்கள் ரெப் பண்ணணும். இந்த ரெப்பிங்கில் தான் இருக்குது. ஏன்னா இது மடிக்கிறப்போ முதல்ல வாழை இலையை இப்படி மடிக்கணும் முதல்ல.
இது ஃபாயில் இருக்குதானேன்னு சொல்லி ஃபாயிலையும் சேர்த்து நீங்கள் இதில் சுற்றக்கூடாது. முதல்ல வந்து வாழையிலையை சுற்றிடணும், அதுக்கப்புறம் ஃபாயில். ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பார்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரேயில் வச்சிடலாம். இதே போல் உங்களுக்கு எத்தனை பார்சல்ஸ் தேவையோ, இப்போ எவ்வளவு நான் சமைச்சிருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் ஒரு 10-12 பார்சல்ஸ் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே சமையல் செய்திருக்கேன். ஸோ இதே போல் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் பேக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எப்படி பேக் பண்ணுறது, எவ்வளோ நேரம் பேக் பண்ணுறது, என்ன டெம்பரேச்சரில் பேக் பண்ணுறதுன்ற விஷயங்கள் எல்லாம் நான் பேக் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் 10 பார்சல்ஸ் செய்திருக்கேன். ஸோ ஒரு 10 பேருக்கு நீங்கள் வீட்டில் பார்சல்ஸ் செய்கிறப்போ வந்து அந்த பேர்களை வந்து அதிலே அப்படியே எழுதி ஒட்டிடுறாங்க. ஸோ அந்த பேர் எழுதி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் இதை பேக் பண்ணலாம். ஸோ இப்படியே பேக் பண்ணி எடுத்து சாப்பிடலாம், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். அப்படியே அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லம்ப்ரைஸ் செய்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் இதை எடுத்து அதுக்கப்புறம் வெளியில் வச்சு சில மணி நேரங்கள் தோ பண்ணி ஓவனில் போட்டு சூடாக்கணும். இது வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் மட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஒரு 120 டிகிரிஸில் செட் பண்ணியிருக்கிறேன் ஓவன். அப்புறம் வந்து இது ஃபேன் மோடில் இருக்குது. அப்புறம் வந்து டைமர். இந்த டைமர் வந்து நான் ஒரு 45 மினிட்ஸுக்கு தான் இதை செட் பண்ணியிருக்கிறேன். இந்த லைட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லைட் வந்து இப்போ ஆனாக இருக்குது. இந்த லைட் ஆஃப் ஆகிற நேரம் வந்து நீங்கள் அந்த 2 ட்ரேஸையும் இந்த ஓவனுள்ள வைக்கணும். Yeah, you can start. Very nice. Good. Oh, cutlets. Is it cutlets போடுறதா? Yeah. Cutlets, everything good. ஷாந்தாஸ் டேபிள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லம்ப்ரைஸ் சீரீஸ் உங்க எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். இந்த சீரீஸ் முழுசும் அப்படியே ஒரே எபிசோடில் வர்ற மாதிரி நான் உங்களுக்கு போட போகிறேன். அது உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும். நீங்கள் யாரோடையும் இது ஷேர் பண்ணுறதா இருந்தால் கூட அப்படியே அந்த முழு எபிசோடையுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அதில் வந்து அந்த எல்லா கறிகளும் வரும். அது மட்டுமல்ல, அந்த லம்ப்ரைஸை இப்படி நாங்கள் பேக் பண்ணி நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம் என்ற விஷயமும் அதில் நிச்சயமாக வரும். மிக்க நன்றி, வணக்கம்.